கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி எல்ஐசில இருக்க ஒவ்வொரு பிளானுக்கும் கொட்டேஷன் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நாம யூஸ் பண்ண போற ஆப் தான் ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர். இந்த ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா, Play Store வந்து உங்க மொபைல் ஃபோன்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த Play Storeல சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன்ல ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ அத டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதோட அம்பர்லாவோட கலர் பார்த்துக்கோங்க. எல்லோ கலரு, பிளாக் கலர் பேக்ரவுண்டு. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் அதோடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கால்குலேட்டரோட ஹோம் பேஜ். இதில் தான் நம்ம எல்ஐசியோட பிளானை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு இருக்கா, பிளான் ப்ரெசன்டேஷன், ப்ரீமியம் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கா. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பிளான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்ஐசியில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பிளான் இருக்கு. என்டோமெண்ட் பிளான் இருக்கு, ஹோல் லைஃப் பிளான் இருக்கு, சைல்டு பிளான் இருக்கு, மணி பிளாக் பிளான் இருக்கு, மைக்ரோ பிளான் இருக்கு, யூலி பிளான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கும். எல்லாத்துக்குமே கேட்டகரி வைஸ் வந்து இங்க பிரிச்சிருப்பாங்க. என்டோமெண்ட் பிளான் அப்படின்னா என்டோமெண்ட் பிளான்ல என்னென்ன பிளான் வருது, அதே மாதிரி நியூ பிளான் இப்போ என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, மணி பேக் பிளான் என்னென்ன இருக்கு, ஹோல் லைஃப் பிளான் என்னென்ன இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளானுமே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் நான் ஹோல் லைஃப் பிளான்ல உட்சோ பிளான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா உட்சோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல அந்த கஸ்டமர் வந்து மிஸ்டரா, மிஸ்ஸஸா, இல்ல மிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம என்ன என்டர் பண்ணணும், கஸ்டமரோட நேம் வந்து நம்ம என்டர் பண்ணணும். நேம் என்டர் பண்ணிட்டு அதோட டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க பாருங்க ரெண்டு விதமா இருக்கு. அதாவது இந்த இடத்துல உள்ளார நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டை நீங்க மேனுவலா என்டர் பண்ணலாம். இந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 2025 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இயர் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஒவ்வொரு இயரா. ஸோ இந்த இயர்ல உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயரை நீங்க செலக்ட் பண்ணி அந்த மந்த் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆரோ மார்க்கும் யூஸ் பண்ணுங்க. ஃபார்வர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா டிசம்பர் வரும், பேக்வர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க மந்த் வரும். ஸோ இந்த மந்த்ல அந்த கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் ஆயிரும், ஏஜும் என்டர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் கொடுக்குறோம், அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்க, மேலா இருந்தா மேல் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது ப்ரீமியம் ஆப்ஷன், கவரேஜ் ஆப்ஷன் வந்து உத்சவ பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் தான். ப்ரீமியம் வந்து சிங்கிள் ப்ரீமியம் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். சிங்கிள் ப்ரீமியமா இல்லை லிமிடெட் ப்ரீமியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை இங்கே டிராப் டவுன் பண்ணி அதில் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உட்சவ் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லிமிடெட் ப்ரீமியம் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் டேர்ம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேர்ம் அப்படிங்கிறது ப்ரீமியம் பேயிங் டேர்ம் நான் சொல்கிறேன். ஸோ உட்சவ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருஷத்துலேருந்து 16 வருஷம் வரைக்கும் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து நான் சப்போஸ் 10 இயர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் எத்தனை இயர் ப்ரீமியம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த பிபிடியை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுங்க. ஸோ 10 இயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமருக்கு நீங்கள் 10 இயர் நீங்கள் கட்டினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும்னு நம்ம காமிக்கலாம். இல்லை 5 இயர்ஸ் பே பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வரும்னு நம்ம காமிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்களாவே சூஸ் பண்ணி ஒவ்வொரு இயருக்கும் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து 5 இயர்ஸ் கட்டுற மாதிரி இல்லாட்டி 10 இயர் கட்டுற மாதிரி அவங்களாவே கேட்டாங்க அப்படின்னா அந்த பிபிடியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா சம்மஷூட் வந்து என்டர் பண்ணுவோம். ஜீவன் உற்சவ பொறுத்த வரைக்கும் சம்மஷூட் உங்களுக்கு எவ்வளவு 5 லேக். ஸோ 5 லேக் வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீமியம் வைஸ் நீங்கள் என்டர் பண்ணலாம். ப்ரீமியம்னா என்ன, இயர்லி நான் இவ்வளோ கட்டுறேன் இல்லாட்டி மந்த்லி எனக்கு எவ்வளோ கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீமியம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோடை செலக்ட் பண்ணி இயர்லி அவங்க கட்டுறாங்களா இல்லை குவார்டர்லி கட்டுறாங்களா இல்லை ஹாஃப் இயர்லி எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ப்ரீமியம் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சம்மஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீமியம் வந்து ஹாஃப் இயர்லி வந்து நான் 30,000 நான் கட்டுறேன் அப்படின்னா சம்மஷூட் வந்து 5,50,000 பக்கமாக வரும். ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்மஷூட் வந்து நீங்கள் கொடுத்து கொட்டேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மஷூட் வந்து நீங்கள் 6 லேக் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நேம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பிபிடியை செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சம்மஷூடை கொடுக்குறீங்க. சம்மஷூடை கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா
இது எல்லாமே டிஃபால்ட். இது எல்லாமே எதுவுமே நீங்க மாத்தணும்னு இல்ல. கஸ்டம் இமேஜ் அப்படின்னா, இது பிரீமியம் யூசருக்கு மட்டும் தான். நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பிரீமியம் யூசர் வந்து நம்ப இருக்குது ஆப் என்ன ஆஸ் யூசுவல் இருக்கோ, அத யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு போதும். ஸோ ஏன் அப்படின்னா, ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, திஸ் ஃபியூச்சர் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் பிரீமியம் யூசர். இயர்லி வந்து ஒரு 800 இல்ல 900 அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. அப்படி நம்ம பே பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இமேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, பிரீமியம் நீங்க இத சம் அஷ்யூர்ட நீங்க குடுத்துட்டு, கீழ வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏடிடிபி நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் பிடிஎஃப்ல அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் செட்டில்மென்ட் ஆப்ஷனு, இல்லாட்டி என்ஆர்ஐ, இல்லாட்டி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இல்லாட்டி மெடிக்கல் ரெக்யர்மென்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, அத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவுமே உங்க பிடிஎஃப்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எல்லாத்தையும் நீங்க பிரீமியம் எல்லாத்தையும் சம் அஷ்யூர்ட் எல்லாமே குடுத்துட்டு, கீழ வந்து கால்குலேட் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுடைய பிடிஎஃப். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர் லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன பண்றீங்கன்னா பிடிஎஃப் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு தமிழ் வேணும்னா நீங்க தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான் பிரசன்டேஷன் வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தமிழ்ல பாருங்க எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல வந்து வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கேரண்டட் அடிஷன் முதற்கொண்டு எவ்வளவு வருது, என்ன வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணோமா, அதுக்கு வந்து மேல பார்த்தீங்க அப்படின்னா, பிடிஎஃப்னு ஷேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஷேர் பிடிஎஃப், ஓப்பன் பிடிஎஃப்னு 2 ஆப்ஷன் வரும். இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் வருதா? ஸோ இதுல வாட்ஸ்அப் ஷேர் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அதுல எந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர் குடுத்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பிடிஎஃப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன் பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பிடிஎஃப்பா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாரி தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பிளான் பிரசன்டேஷன் அப்படிங்கிற மாரி அந்த கஸ்டமரோட இமேஜ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுல சம் அஷ்யூர்டு, ஏடிடிபி ரைடரு, டெர்மு, பிரீமியம் பேயிங் டெர்மு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளான பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா, அந்த பிளான்ல எவ்வளோ இயர் பிரீமியம் பே பண்ண போறோம், எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஃபுல் டீட்டெயிலுமே இதுல இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம பிளான் கொட்டேஷன் ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும். இதுல போனீங்கன்னா உள்ள எல்லாமே இருக்கும். பிரீமியம் சார்ட் அப்படின்னா இயர்லி எவ்வளோ கட்ட போறாங்க, ஹாஃப் இயர்லி எவ்வளோ கட்ட போறாங்க, குவார்டர்லி எவ்வளோ கட்ட போறாங்க, மந்த்லி எவ்வளோ கட்ட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது. ஸோ இந்த மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ சம் அஷ்யூர்ட் எவ்வளோ, எவ்வளோ இயர்லி இயர்லி அவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்ட போறாங்க, இயர்லி இயர்லி எவ்வளோ அமௌண்ட் கட்ட போறாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ அவங்க பிளான் எடுக்கிறது வந்து ஏஜ் 27ல எடுக்குறாங்க. அவங்களுக்கு பிரீமியம் பெனிஃபிட் 10 இயர் வந்து பே பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 இயர் பிரேக் ஆகி 39ல இருந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து இயர்லி இயர்லி 60,000 வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ உட்ஸோவோட பிளான்ல இப்படி தான் நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம பிரசன்ட் பண்ணோம். ஸோ இதே மாரி தான் எல்லா பிளானுக்குமே. மத்த பிளான் ஜீவன் லாபா இருக்கட்டும், இல்ல நியூ என்டோமென்ட் பிளானா இருக்கட்டும், யுலிப் பிளானா இருக்கட்டும், எல்லா பிளானுக்குமே இந்த மாரி அவங்க அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன நீங்க குடுத்துட்டு, கீழ கால்குலேட் அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அத கஸ்டமருக்கு அனுப்பி, நீங்க உங்களுடைய பிளான வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன்.